Morning students. Today I am going to take operation research class. Okay, inventory problem. Last class la inventory problem method 1 பார்த்தோம் இல்லையா. மெத்தட் 1னா ஒரே ஒரு ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கேன். அதுக்கு செட்டப் காஸ்ட்டு, ஹோல்டிங் காஸ்ட்டு, அடுத்த டிமாண்ட் எவ்வளோ வேணும், சப்ளை எவ்வளோ வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இதில் வந்து என்னதுன்னா ரெண்டு ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கேன். இமேஜினேஷன் அவங்களோட காஸ்ட் எவ்வளவு, டிமாண்ட் எவ்வளவு, ஹோல்டிங் எவ்வளவு, செட்டப்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் வந்து இஓக்யூ வித் ப்ரைஸ் பிரேக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? திஸ் மெத்தட் இஸ் சேம் ஆஃப் த இன்வென்டரி எக்ஸப்ட் தட் த இன்வென்டரி ஐட்டம் மே பி பர்ச்சேஸ் த டிஸ்கவுண்ட் ஆஃப் ஆர்டர். அவங்களோட சைஸ், ஆர்டரோட சைஸு y exceed a given limit q, that is the unit purchasing cost. Price வந்து c is given, c is equal to c1 if y less than or equal to q, c2 if y greater than q ன்னு சொல்கிறோம். சரியா? அப்போ where c1 is greater than c2, hence the unit cost price of the unit is, நம்மளோட ஃபார்முலா தெரியும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா C1y divided by T0. அதே போல் ஒன்றுக்கு நம்ம அங்கே பார்த்தோம், இது ரெண்டுக்கு போட்டிருக்காங்க. அவ்வளோதான், ரெண்டுக்கு இப்படி போடணும். C1y divided by T0ன்னு வருது. T0ன்னு சொல்லும்போது y divided by d, C1y by y divided by d is equal to, இந்த yயும் yயும் கட் ஆகிரும். இந்த yயும் yயும் என்ன ஆகுது, இந்த yயும் yயும் என்ன ஆகுது, கட் ஆகுது இல்லையா. இந்த ஒய்யும் கட் ஆகும்போது என்ன கிடைக்குது, DC1 கிடைக்குது இல்லையா. அதே போல் C2y டிவைடட் பை T0, C2y டிவைடட் பை y பை D. இப்போது D இன்டு C2ன்னு கிடைக்குது. y இஸ் கிரேட்டர் தேன் Qன்னு கிடைக்குது. ஓகே, யூஸிங் த நொட்டேஷன் ஆஃப் த செக்ஷன், த டோட்டல் காஸ்ட் பர் யூனிட் டைம் இஸ் TCU இஸ் ஈக்குவல் டு, ஒன்று வந்து TCU1ன்னு எடுத்துக்கிறோம், இன்னொன்று வந்து TCU2ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? அதோட ஃபார்முலா டிசின்னு சொல்லும்போது டிமாண்ட், அந்த இது டோட்டல் காஸ்ட் DC1 ப்ளஸ் கேடி பை ஒய். கேடி சொன்னோம்ல செட்டப் காஸ்ட் ப்ளஸ் ஹோல்டிங் காஸ்ட் வந்து பாதி ஹச் இன்டு ஒய் டிவைடட் பை 2. அந்த ஒய் இருக்குல்ல, அதை டிவைடட் பை 2. TC2U ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு DC2 plus KD by Y ன்னு வரும். ஓகே, plus H by 2 into Y ன்னு வரும். Y is greater than Q. The function TCU1 and TCU2 are in the figure. Because the two functions differ only by the constant amount, their minimum must coincide at Ym is equal to, என்ன கொடுத்துருக்காங்க, ரூட்டு போட்டு 2KD divided by H ன்னு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு பாரு, TC1 வந்து கொடுத்துருக்காங்களா, வந்து TC1, இந்த பக்கத்தில் TC2. The cost of TCU y start at the left, TCU1 of y and drop to C2U of y வரும். The cost price point வந்து Q reveal the determination of the optimum order quantity y star demand on the price fixed. இப்போ வந்து இந்த மூணு ஜோன்ஸ் இருக்குது பார்த்துக்க, என்ன இருக்குல்ல, 0லேருந்து Y1 ஒரு ஜோன், YM ஒரு ஜோனு, YMலேருந்து Q ஒரு ஜோனு, Qலேருந்து என்னது லாஸ்ட் இன்ஃபினிட்டி முடிகிறது வர ஒரு ஜோன். சரியா? அதான் என்ன கொடுத்துருக்காங்க, zone 1, zone 2, zone 3 D limited by 0, YM, Q, YM, Q, infinity respectively. The value of Q is greater than Ym is determined from the equation. அப்போ இதில் என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டுக்கும் இந்த சென்டர் பட்டிருக்கலாம், இடப்பட்ட டேர்ம்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள ஃபார்முலா வந்து TCU2 of Q is equal to TCU of 1ன்னு கொடுக்குறோம். சரியா? இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து TCU of 1ன்னு கொடுத்துருக்கோம், அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து TCU of என்ன வரும், 2ன்னு கொடுத்துருக்கோம். சரியா? டெரிவேஷன்ஸ்லாம் படித்து வச்சுக்கணும், ஏன்னா இதில் 5 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் த இது என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the optimum quantity y star is determined.
இப்போ ஒய் ஸ்டார்னு இருந்தால் என்னெல்லாம் பிரிக்கலான்னு பாரு. ஒய்எம் பிரிக்கிறாங்க பார்த்தியா. ஒய்எம் இஃப் கியூ இன் த சோன் 2 அல்லது 3. கியூ வந்து கியூ இஸ் இன் த சோன் ஆஃப் 2ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா. இந்த ஃபிகரை நீங்கள் பார்த்தா தெரியும். TQ1 இந்த சைடு கொடுத்துட்டு இங்கே டாட்டர் லைன்ஸ். அதே போல் இங்கே டாட்டர் லைன்ஸ் கொடுத்துட்டு அங்கே U2ன்னு கொடுத்துருக்கோம். சரியா. அதே போல் சீன் 2ன்னு பார்த்துக்கோ. கியூ இஸ் ஃபால் சீன் 1ன்னு வரும். ஒய் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஒய்எம்னு எடுத்திருக்காங்க. அதே போல் Q ஃபால்ஸ் இன் சோன் 2 ஒய் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு Qன்னு எடுத்திருக்காங்க. சரியா. பார்த்துக்கு இந்த லைன்ஸ் எங்கே வந்து டாட்டட் பண்ணியிருக்காங்க. மூணாவது லைன் வந்து Q ஃபால் இன் சோன் 3க்கு 3ல் வந்து பாருங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த Q இருக்குதுல்ல, கேபிட்டல் Q முடிஞ்சு ஸ்மால் Qலேருந்து எங்கே ஸ்மால் Q இருந்து ஆரம்பிச்சதோ அதுலேருந்து டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ப்ரொசீஜர் ஸ்டெப் 1ஓட ப்ரொசீஜர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம். determine ஒய்எம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2kd டிவைடட் பை ஹச். ஒய்எம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2kd டிவைடட் பை ஹச் கண்டுபிடிக்கணும். இஃப் சோன் 1 கிடைக்கும். சோன் 1 ஒய் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஒய்எம், அதர்வைஸ் go to step 2. இல்லைன்னா என்னது ஸ்டெப் 2க்கு நம்ம போகணும். determine Q from the equation TCU2 of Q is equal to TC1 of YM. Determine the zone 2 and zone 3. If Q is zone 2 இருந்துச்சுன்னா Y star is equal to Q, otherwise in Q is in zone 3 and Y star is equal to YM. சரி. இப்போ EOQவில் ஃபஸ்ட் உள்ளது என்ன மாடல்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும். ஒய்எம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2kd டிவைடட் பை ஹச். அடுத்தது TCQ1 இஸ் ஈக்குவல் டு TCQ1 இதில் ஒன்றுனா சரியா. TC1 ஆஃப் ஒய்எம். அடுத்தது இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து என்ன பண்ணணும், யூன்னு வச்சு எழுதணும். 1 2ன்னு வச்சு எழுதணும். இந்த பக்கத்தில் இருக்கிறது என்னது 1 வச்சு எழுதணும். C2D ப்ளஸ் KD பை Q ப்ளஸ் இது வந்து Qன்னு வரும். அடுத்தது ப்ளஸ் H இன்டு Q டிவைடட் பை 2. அந்த Qவை ஹாஃபால் டிவைட் பண்ணிக்கணும். சரியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஈக்குவல் டு C1D ப்ளஸ் KD டிவைடட் பை ஒய்எம் ப்ளஸ் H இன்டு அந்த ஒய்எம்மை ஹாஃபால் டிவைட் பண்ணிக்கோங்க. ஒய்எம் டிவைடட் பை 2. ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்க. Lucy car specialized in the fast automobile oil change. The garbage by the car oil in bulk at $3 per gallon. The price discount of C2. அந்த டிஸ்கவுண்ட் வந்து C2. ஒன்று வந்து C1 எடுத்துக்கோ, ஒன்று வந்து C2 எடுத்துக்கோங்க. 2.50 per gallon is available. If Loomis cars purchase more than 100 gallon, the car gauge surveys automatically approximately 150 cars per day, and each oil change required 1.25 gallons. The Lucy car store bulk oil at the cost of $0.02 per gallon per day. Also, the cost of placing an order for bulk oil is $20. There is a 2-day lead time for delivery. Determine the optimal inventory problem. The consumption of the oil per day is D is equal to 150 cars into 1.25 gallon per day equal to multiply பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்குது, 187.5 gallon per day. அடுத்த capital K is equal to 0.02 per gallon per day. Capital K is equal to $20 per day order. L வந்து நம்மளுக்கு 2 days கிடைக்குது. C1 is equal to 3 per gallon. C2 is equal to 2.5 per gallons. Q is equal to 1000 gallons தெரியும்ல. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன கொடுக்குறோம், இதெல்லாம் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். OM is equal to root of 2 KD divided by H. இப்போ root of 2 into Kக்கு 20 into demand 187.5 by 0.02 வரும் equal to 612.37 gallons. இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம்.
உனக்கு க்யூவோட வேல்யூ பெருசு அப்படின்னு சொன்னோன்னா ஃபர்தர் மோர் டு கோ டு ஸ்டெப்பு 2க்கு நம்ம போகணும் இல்லையா. q இஸ் ஈக்குவல் டு 1000. இப்போ 1000 இந்த ரெண்டு கம்பேர் பண்ணுங்கள். இது 1000 ஆயிடுச்சு. அப்போ பெருசு தான். இஸ் லெஸ் கிரேட்டர் தேன் ym இஸ் ஈக்குவல் டு 612.37. we go to step 2க்கு போகணும். ஓகே, நெக்ஸ்ட் determine q from இது ஒன்றுண்ணா. அடுத்த ஃபார்முலா என்னது? TCU2 u2 of qக்கு is equal to TCU of ymக்கு நம்ம போட போகிறோம். சரி, அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? C2D plus KD by Q plus H into K by 2 is equal to C1D plus KD by ym plus H ym divided by 2. இப்போ நம்மளுக்கு எல்லா வேல்யூவும் தெரியும், Q தெரியாது. Q தான் நம்மளோட கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ. சரியா, அப்போது C2ஓட வேல்யூ போடுற, Dயோட வேல்யூ போடுற, ப்ளஸ்ஸு Kயோட வேல்யூ 20 போடுற, Dயோட வேல்யூ போடுற, பை Q ப்ளஸ் 0.2 Qவோட வேல்யூ பை 2 போட்டு எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா, இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு லீனியர் இக்குவேஷன்ஸ் வரும். குவாட்ரேட்டிக் இக்குவேஷன் லீனியர்னா ஒன்றும் குவாட்ரேட்டிக் இக்குவேஷன் Q ஒரு கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0. இதை கேல்குலேட்டரில் நம்ம பண்ணும்போது இக்குவேஷன் தட் இஸ் Q இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10,564.5. ஸோன் 2ன்னு சொல்லும்போது ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். 612.37 10,564.5. ஸோன் 2னுக்கு அதே போல் கொடுக்கணும். ஈக்குவல் டு Q தானே கொடுக்குறோம். printing that is Q is equal to 1000 falls in zone 2. The optimal order quantity is Y star is equal to Q is equal to 1000 gallons given 2-day lead time. Reorder வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரீஆர்டர் வந்து L is equal to 2Dன்னு கொடுத்துருக்கோம். சரியா, அடுத்த 375 gallons. The optimum inventory policy is order 1000 gallons when the inventory level drop to 375 gallons. இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. நான் எழுதியிருக்கேன். இந்த ஐட்டம் இஸ் கன்சியூம்ட் அட் த ரேட் ஆஃப் டிமாண்ட் 30 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹோல்டிங் சார்டு, செட்டப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிறகு ஹோல்டிங் காஸ்ட் பர் யூனிட்டு டே இஸ் $0.05. செட்டப் காஸ்ட் இஸ் $100. சப்போஸ் தட் இஸ் நோட் ஸ்டோரேஜ் இஸ் அலோ தட் த பர்ச்சேஸ் காஸ்ட் யூனிட் இஸ் $10 ஃபார் any quantity not exceeding 500 units. 500. அப்போ அது 500னா Q is equal to தான் கொடுக்கணும். சரியா, and $8 otherwise determine the optimum inventory policy given a 21 day lead time. Solution per D is equal to 30 item per day and H equal to $0.05. K க்கு $100, Q க்கு $500. L is equal to 21, C1 is equal to $10 and C2 is equal to $8. என்ன கம்மிட் பண்ணணும்? கம்மிட் YM. YMோட ஃபார்முலா ரூட்டு போட்டு 2KD டிவைடட் பை ஹச்ன்னு கொடுக்குறோம். அந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதுகிறோம். சரியா, இப்போ நம்ம இங்கே 346 பார்க்குறோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? Qவோட வேல்யூ நாட் எக்ஸீடிங் ஃபார் 500. அப்போ இதில் டேலி ஆச்சுது. அப்போ Q தான் பெருசு. Q is larger. So go to step 2. Step 2க்கு நம்ம போகணும். ஸ்டெப் 2ஓட ப்ரொசீஜர் என்ன ஃபார்முலா? TCU2 of Q is equal to TCU of ym, U1 of ym. அதோட ஃபார்முலா C2y plus KD by 2 KD by Q plus H into Q2 by 2 equal to C2D plus KD by ym plus H ym by 2ன்னு வரும். சரியா, அடுத்தது C2ஓட வேல்யூ, Dயோட வேல்யூ எல்லாத்தையும் இங்கே எழுதிக்கிட்டு அடுத்து Qவோட வேல்யூ குவாட்ரேட்டிக் ஃபார்ம் அதே மாதிரி வந்துச்சுல. இதை கேல்குலேட்டரில் யூஸ் பண்ணும்போது Q is equal to 3,553.52 39.2989. ஓகே, உனக்கு Qக்கு என்ன எடுத்துக்கணும்னா 3000. இந்த 39 எடுக்கக்கூடாது, 3000 எடுத்துக்கணும். சரியா, இதான் உனக்கு zone 2. zone 2னோட ஃபார்முலா என்னது? ymலேருந்து Qவு. zone 3யோட ஃபார்முலா வந்து ymலேருந்து இன்ஃபினிட்டி வர சரியா, இந்த வேல்யூஸை நம்மளுக்கு தெரியல. ymோட வேல்யூ எழுதியிருக்காங்க, Qவோட வேல்யூ எழுதியிருக்காங்க. Q, infinity. Because Q equal to 500 fall in zone 2. The order quantity Y star is equal to Q. Q வந்து 500 units தெரியும் இல்லையா. அதுக்கு அடுத்த லீடு டைம் பாருங்கள்.
given in 21 days the lead time, the order point L in D is equal to 21 into 30 equal to 360 unit. The optimal Mendeleev solution is equal to 500. So answer is 360 unit. நம்ம சொல்ல போகிறோம். Okay, thank you.